செவ்வாய் வந்து கரெக்டாக நீச்சம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல விரயத்தில் செவ்வாய், நீச்ச செவ்வாய். செகண்ட் ஹவுஸில் உங்களுடைய வருமான இடத்துல யாருன்னா கேது, 8இல் ராகு. 12இல் செவ்வாய், 2இல் கேது, 8இல் ராகு. இந்த 3 காம்பினேஷனும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கேது மேலேயாவது செவ்வாயுடைய பார்வை விழுது, பட் மற்ற கோள்கள் மேலே அந்த குருவுடைய பார்வை வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா அம்மா, உங்கள் உறவுகள் அல்லது உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய தாய் தந்தை உறவுகள், இது சம்மந்தப்பட்ட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஃபாதர் அண்ட் மதர், இது ரிலேட்டடாக அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை வரும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய மன சூழல், அவங்களுடைய ஒரு தேவை என்னன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை பூர்த்தி பண்ண பாருங்கள். செவ்வாய் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வந்திருக்குன்னா சிம்மத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனம் கூடுதலாக இருக்கணும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சைடில். கேது ராகு 2 வரும்போது திருமண முயற்சி, உறவு, காதல் அல்லது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கணவன் மனைவி உறவு எதுவாக இருந்தாலுமே கூடுதல் விழிப்புணர்வோடு கையாள்வது நல்லது. பர்டிகுலராக செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் சைடில் மட்டும்தான் வருது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஓரளவுக்கு பாசிட்டிவான சிக்னல் கொடுத்துருக்கு. பட் பர்சனல் லைஃப்லையும் ஹெல்த் லைஃப்லையும் அவ்வளோ சூப்பராக வரல. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்கள் கரியரில் மட்டும் இருந்ததுன்னா, உங்கள் ஜாபில் மட்டும் இருந்ததுன்னா, உங்கள் பிஸ்னஸில் மட்டும் இருந்ததுன்னா பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய ஒர்க் சின்சியாரிட்டியை தான் நீங்கள் இந்த மாதம் நவம்பரில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக எடுக்கிற முடிவு அல்லது அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லை அவங்களுடைய தேவையை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த முறை உங்களுக்கு வந்து இந்த பர்சனல் ரிலேட்டடாக ப்ளஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக அவ்வளோ சூப்பராக டிரான்சிட் வந்து எதுவும் பெருசாக நடக்கலை. ஸோ சிம்மம் அகெயின் இந்த மாதம் நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிக்கை, மீன்ஸ் எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஆலோசனை. ஏன்னா எச்சரிக்கைன்னா யார்? ஸோ ஒரு சின்ன ஆலோசனை. இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, சிம்மம் உங்களுடைய குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுற விஷயங்களை எப்படியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பயணம் ஏற்பட வேண்டிய வாய்ப்பு வந்தால் அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த பயணம் வந்தால் திடீர்னு ஒரு தொழில் ரீதியாக வருது, ஒரு வாய்ப்பு தேடி வருது, அக்செப்ட் பண்ணுங்கள். அது மூவ் பண்ணலாம். நீங்கள் மூவ் பண்ணுறது ஆக்சுவலாக நல்லது. உடனே நினைப்பீங்க எப்படியாவது ஃபேமிலியை கொண்டு போயிடலாம். முதல்ல நீங்கள் போங்க. உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் நடந்தது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அது முயற்சி எடுத்து முன்னேறுங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம். அதான் பெட்டர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மாதிரி ஒரு 50% ஒரு சைடில் பாசிட்டிவாக இருக்குது, 50% ஒரு பக்கம் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.